வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கரும்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கரும்பு முழுமையான நீர்ச்சத்து உள்ளடக்கியது. இதனுடைய இனிப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் கரும்பில் இயற்கையான சுக்ரோஸ் இருக்குங்க. கார்போஹைட்ரேட், அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், விட்டமின் சி, விட்டமின் பி ஊட்டச்சத்துக்கள், மேலும் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, சிட்ரிக் அமிலம், இந்த மாதிரி தாதுக்களுமே நிறைந்திருக்கு. இவை எல்லாமே உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கரும்பு நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சிறுநீர் பாதை தொற்றுக்கு கரும்பு எப்படி உதவிகரமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆயுர்வேதத்தில் சிறுநீர் பாதை தொற்று முத்திரலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கரும்பு சாப்பிடுவதன் மூலமாக அந்த சிறுநீர் பாதை தொற்று மற்றும் சிறுநீரகம் வீக்கமாகிறது தணிக்கிறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும். மேலும் சிறுநீரோடைய ஓட்டத்தை எளிதாக்கி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை ஒட்டுமொத்தமாக சிறுநீர் வழியாக வெளியேற்றி நச்சு நீக்கம் செய்யறதுக்குமே கரும்பு ஹெல்ப் பண்ணும். கரும்பு இயற்கையான டயூரிக்காக செயல்படுவதால், அதாவது நச்சு கழிவுகளை வெளியேற்றுவதால் உடல் நச்சுத்தன்மையை அகற்றி சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு, சிறுநீரகங்கள் கழிவு நீக்க மண்டல வேலைகளை மிக சிறப்பாக செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். கரும்பு சாறுல எலுமிச்சை மற்றும் இஞ்சி சாறு கலந்து நம்ம குடிக்கிறது சிறுநீர் பாதை தொற்று அறிகுறி குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறத கியூர் பண்ணிடும். சிறுநீர் பாதை தொற்றால் அடிக்கடி அவதிப்படுபவர்கள்லாம் கரும்பு சாப்பிடுவது அந்த அபாயம் தவிர்க்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொண்டு சிறுநீரகம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்க. அந்த சிறுநீர் பாதை தொற்றிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்க. கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு கரும்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கரும்பு உங்களுடைய உடல்ல பித்த தோஷம் அதிகரிக்கிறத தடுக்குது. சமநிலையற்ற ரத்தம் அல்லது பித்த தோஷம் அப்படின்றது கல்லீரலை பாதிக்குது. இதனால மஞ்சள் காமாலை உங்களுக்கு அறிகுறிகள் தென்படும். ஸோ இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கல்லீரலை புதுப்பித்து மஞ்சள் காமாலை சிகிச்சைக்கு பரவலாக கரும்பு பயன்படுத்தப்படுது. கரும்பு ஆக்சிஜனேற்றி ஆகும். ஸோ இது தொற்றுக்கு எதிராக உங்களுக்கு செயல்படுது. உடல்ல பிலிரூப்பினுடைய அளவை பராமரிக்குது. ஒருவேளை பிலிரூப்பினுடைய அளவு உங்களுக்கு அதிகரிக்கும் போது மஞ்சள் காமாலை சிம்டம்ஸ் காட்ட ஆரம்பிக்கும். ஜாண்டிஸ் வரும். ஸோ இதனால உடல் இழந்த புரதங்களை உங்களுக்கு போதுமான அளவுக்கு கரும்பு மீட்டு கொடுக்கும். உடல்ல பித்த தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் அப்பப்போ கரும்பு ஜூஸ், கரும்பு அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ளும் போது கூட அந்த பித்தத்தை சமநிலையில் வைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படாம, கல்லீரல நச்சு கழிவுகள், கல்லீரல கொழுப்பு படிவுகள் எதுவும் படியாம கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான தோலை பாதுகாக்கிறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும். இதனால சர்மம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த சர்ம தொற்றுகளுமே சர்மத்தில் ஏற்படாது. ஆல்பா ஹைட்ராக்சி அமிலத்தினுடைய செழுமை கரும்புல நிறைவாக இருக்கிறதால இது சர்மத்தை அழகாக வைத்திருக்கு. கரும்பு சர்மத்தை மென்மையாக மிருதுவான ஒன்றாக மாற்றுது. சர்மத்தை ஈரப்பதமாக வைத்திருக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் மாஸ்காக கரும்பு செயல்படுது. கரும்பு ஜூஸை நம்ம முகத்தில் மேற்பூசாக பயன்படுத்துவதன் மூலமாக முகப்பொருவை எளிதாக நம்ம பார்த்தீங்கன்னா கியூர் பண்ணிக்கலாம். முகப்பொருட்கள் வராமலும் பாதுகாத்துக்கலாம். சருமத்தில் காயங்கள் இருந்தாலும் அது ஆறுவதற்கு இந்த மாதிரி கரும்பு நம்ம பயன்படுத்தலாம். கரும்பு சாப்பிட்டாலுமே சரியாயிடும். அந்த கரும்பு ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த சாற்றில் இயற்கையான சுக்ரோஸ் இருக்கு. இது விரைவில் காயத்தை நமக்கு குணப்படுத்தும். அதே போல நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை கரும்பு அகற்றும். ஸோ உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்களை சருமத்திற்கு வழங்கி கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி சருமத்தை எப்போதுமே நீரேற்றமாக வைத்து சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நமக்கு அகற்றி விடுவதால் முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் என எதையுமே நமக்கு வைத்திருக்காது. இளமையான பளபளப்பான சருமத்தை சரும அழகை நமக்கு கரும்பு கொடுக்குங்க. பல் சொத்தையை தடுக்கிறதுக்கு நீங்கள் கரும்பு பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். இப்போ கரும்பு பற்சிதைவை உங்களுக்கு குறைக்கும். மேலும் வாய் துர்நாற்றத்தை போக்கும். கரும்புல இருக்கக்கூடிய தாதுக்கள், பிற அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் எல்லாமே கரும்பு அந்த ஈறுகளை பலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்து அதே போல கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் கரும்புல இருக்கிறதால பற்களையும் இது உங்களுக்கு வலுப்படுத்தும். பல் சிதைவிலிருந்து பாதுகாக்கும். கரும்பு நீங்க ஜூஸா குடிக்காம கரும்பு துண்டுகளை அப்படியே மென்னு சாப்பிடும் போது பற்களை வலிமையாக வைத்துக்கலாம். அப்பதான் பல் சிதைவெல்லாம் உங்களுக்கு குறைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கரும்பு அந்த மாதிரி அப்படியே அதனுடைய அந்த துண்டுகளை நீங்க மென்னு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சாறுகள் உங்களுடைய ஈறுகளில் படும்போது ஈறுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிருமி தொற்று, அதனால ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கம், ரத்த கசிவு எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும். பற்சிதைவு, பற்கள் பலவீனமாக இருக்கிறது, பற் சொத்தை ஏற்படுவது என எதுவுமே இருக்காது. கிருமி தொற்றுகள் அகற்றப்பட்டு சுவாச புத்துணர்ச்சியை உங்களுக்கு கரும்பு கொடுக்கும். எலும்பு ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடியது கரும்புங்க. ஸோ கரும்பு எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னா கரும்புல கால்சியம் சத்துக்கள் இருக்கு. ஸோ இது எலும்பு வளர்ச்சியை உங்களுக்கு ஆதரிக்கும். எலும்பு அமைப்பு
அமைப்பு மற்றும் பற்களை வந்து பராமரிக்கிறதுல கரும்பு உதவிகரமாக இருக்கும். கரும்புகள் இருக்கக்கூடிய கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாமே வந்து எலும்புகளை வலுவாக வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது எல்லாமே கரும்புல இருந்தாலும் எலும்புகள் வந்து இரும்பு போல வலுவாக வைத்திருக்கிறதுக்கு கரும்பு உதவிகரமாக இருக்கும். அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. உடல் உறுதி பெறும். கரும்பு நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்கள். உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.